வணக்கம். நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்கை பேஸ் பண்ணி இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியலமைப்பை பார்த்துட்டு வந்தோம். இடையில நம்மளால கண்டினியூ பண்ண முடியாமல் இருந்துச்சு. இனி நம்ம தினம்தோறும் இந்த லக்ஷ்மிகாந்த் புக்கை பேஸ் பண்ண பாலிட்டியை பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு அரசியலமைப்போட சிறப்பு இயல்புகள். அது என்ன சிறப்பு இயல்புகள்? சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன? நிறைய பேர் அரசியலமைப்போட மூல ஆதாரங்கள்னு ஒன்று இருக்கும், சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அதுவும் இந்த சேலியன் ஃபீச்சர்ஸ், ஓகேங்களா, இந்த சிறப்பு இயல்புகளையும் போட்டு ரெண்டும் ஒன்றுன்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட டவுட் கூட கேட்டிருக்காங்க. பட் அது வேற இது வேற. ஓகேங்களா? சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்னன்னா, அரசியலமைப்பில் இந்திய அரசியலமைப்பில் பல்வேறுபட்ட நாடுகளோட அரசியலமைப்பை பேஸ் பண்ணி அதில் எது சிறப்பாக இருக்கோ, அது எது இந்திய நாட்டுக்கு பொருந்துமோ அதை நம்ம இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்க அரசியலமைப்பு, ஓகேங்களா, யூஎஸ்ஏவோட அவங்களோட கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும், அது இந்தியாவுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துருப்பாங்க. இது மாதிரி எந்தெந்த நாடுகள்லேருந்து என்னென்ன சேர்த்தாங்க, அயர்லாண்ட்லேருந்து டிஎஸ்பி எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மூல ஆதாரங்களில் வரும், சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வரும். இந்த சிறப்பு இயல்புகள் அப்படின்னா என்னன்னா, இந்த இந்திய அரசியலமைப்பு மொத்தத்திலையும் இருக்கிற சிறப்பம்சங்கள் என்ன? நம்ம ஒரு டாபிக் படித்தா அதில் இதெல்லாம் சிறப்பம்சங்கள் அப்படின்னு எழுதுவோம்ல, அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் இதெல்லாம் சிறப்பு, இதெல்லாம் சிறப்பம்சங்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ள 17 பாயிண்ட். ஓகேங்களா? மொத்தமாக இந்த சேலியன் ஃபீச்சர்ஸ் மொத்தமாக எத்தனை இருக்குன்னா 17 இருக்குது. ஓகேங்களா? அந்த 17ஐயும் நம்ம டீட்டெயில்டாக ஒன்றுத்துக்கும், ஓகேங்களா, தெளிவான விளக்கத்தோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் சிறப்பம்சம் என்னன்னா, லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அது என்ன லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்திலே, ஓகேங்களா, இந்தியாவில் பக்கத்தில் இருக்கிற நாடு மட்டும் இல்லை, உலகத்திலேயே எழுதப்பட்ட அரசியலமைப்பிலே மிக நீளமான ஒரு அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு. எல்லாருக்கும் தெரியும் எத்தனை வருஷம் ஆச்சு அதை எழுதி முடிக்க. ஸோ எவ்வளோ விஷயங்கள் அதை எழுதியிருப்பாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. உலகத்திலே மிக நீளமான அரசியலமைப்பு எதுனா இந்திய அரசியலமைப்பு தான். இல்லை, தமிழில் மிக நீளமான அரசியலமைப்பு, மிக நீளமான அரசியலமைப்பு. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ்ஏலாம் எடுத்தோன்னா கூட அது கூட ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான், அதுவும் எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு தான். இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எது? எழுதப்படாத அரசியலமைப்பு வச்சு ஒரு நாடே ரன் ஆகிட்டு இருக்கு. என்ன நாடுன்னு பார்த்தோன்னா யூகே, இங்கிலாந்து. ஓகேங்களா? அவங்க நாட்டுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு புத்தகம்லாம் எதுவுமே எழுதலை. ஜஸ்ட் அப்பப்போ என்னென்னலாம் ரூல்ஸ் போடுறாங்களோ, என்னென்ன கொண்டு வராங்களோ அதை வச்சு அவங்களோட நாடு ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆனால் நம்மளோட நாடு எதை வச்சு ரன் ஆகிருக்கு? இந்திய அரசியலமைப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்திய அரசியலமைப்பு என்பது ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எழுதப்பட்ட அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு. இதை கூட கேள்வியாக கேட்கலாம். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பா அல்லது அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக எழுதப்படாத அரசியலமைப்பான்னு கேட்டோன்னா, இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அமெரிக்கா போலவே. ஆனால் ஓகேங்களா, இருக்கிறதுலே உலகிலே மிக நீளமான ஒரு அரசியலமைப்பு, மிக நீளமான ஒரு அரசியலமைப்பு உலகத்திலே எதுனா இந்திய அரசியலமைப்பு தான். ஓகேங்களா? அதுதான் என்ன சொல்லுவோம், லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்ட் இஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? இதுதான் முதல் பாயிண்ட். ஓகேங்களா? எதனால லென்த்தாக போச்சு? ஓகேங்களா? அடுத்த கேள்வி, எதனால் இந்திய அரசியலமைப்பு இவ்வளோ பெருசாக எழுதுறதுக்கான காரணம் என்ன? அந்த காலகட்டத்திலே நிறைய கேள்விகள் எழுது. ஓகேங்களா? ஏன் இவ்வளோ பெருசாக எழுதுறீங்க, ஏன் இவ்வளோ நாட்கள் ஆகுது எழுதி முடிக்க அப்படின்ற மாதிரி நிறைய பல்வேறுபட்ட கேள்விகள் எழுது. அதற்கான காரணம் என்னன்னா, இந்தியா என்பது ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்கு மட்டும், ஒரு குறிப்பிட்ட மத மக்களுக்கு மட்டுமான நாடு அல்ல. இந்தியா மத சார்பற்ற ஒரு நாடு. பல்வேறு இன மக்கள் இருக்கிறாங்க. இந்து இருக்கிறாங்க, முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க, கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, ஜெயின்ஸ் இருக்காங்க, பார்சி இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறுபட்ட மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் பொருந்துற மாதிரியான ஒரு அரசியலமைப்பை எழுதணும். ஓகேங்களா? பல்வேறுபட்ட பரப்பளவு, ஓகேங்களா, பல்வேறுபட்ட நிலப்பரப்புல இந்திய அரசியலமைப்பு அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ராஜஸ்தானில் பாலைவனமாக இருக்கும், அப்படியே நம்ம பக்கம் வந்தோன்னா டெல்டா பகுதியாக இருக்கும், தமிழ்நாடு சைடு, அசாம் சைடு, அந்த நார்த் ஈஸ்ட் சைடு போனால் பசுமையாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி பல்வேறுபட்ட நிலப்பரப்புகளை கொண்ட இந்திய நாடு, பல்வேறுபட்ட பல இன மக்களை கொண்ட ஒரு நாடு தான் இந்திய நாடு. ஓகேங்களா? அந்த இந்திய நாடுக்கு ஒரு அரசியலமைப்பு எழுதணும். ஒரு பழங்குடியினருக்கும் அந்த அரசியலமைப்பு, மலைவாழ் மக்களுக்கும் அந்த அரசியலமைப்பு பொருந்துற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஒரு சிட்டியில் வாழற ஒரு பழங்குடியினருக்கும் அந்த அரசியலமைப்பு பொருத்தமாக இருக்கணும். ஸோ இவ்வளோ விஷயத்தை ஆராய்ஞ்சு எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்புன்றதுனால அவ்வளோ பெருசாக எழுத வேண்டிய ஒரு அவசியம் இருந்துச்சு அந்த காலத்தில். யோசிச்சு பாருங்க,
இந்த அசாம் சைட்லாம் ஓகேங்களா, அசாம் இந்த நார்த் ஈஸ்ட் சைடு போனாலே எப்படி இருக்கும், பசுமையாக மலை கிராமங்கள், மலை மேலே தான் நிறைய மக்களே குடியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பொருந்துகிற மாதிரியான ஒரு அரசியலமைப்பு வேணும். ஒரு டவுன் ஒரு சிட்டியில் இருக்கிற உங்களை மும்பை சென்னை இந்த மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் பொருந்துகிற மாதிரியான ஒரு அரசியலமைப்பை எழுதணும். ஸோ அது எல்லாருக்கும் எழுத போகிறது ஒரே அரசியலமைப்பு தான். இன்னொன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அமெரிக்கா போன்ற நாடுகளில் உங்களை அமெரிக்கா எடுத்துக்கிட்டோன்னா மொத்தமாக 50 மாகாணங்கள் இருக்கும். நம்ம மாநிலங்கள்னு சொல்கிறோம், அங்கே 50 மாகாணங்கள் இருக்கும். அந்த 50 மாகாணங்களிலும் உங்களை ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன் இருக்கும். இப்போது இந்தியா கூட கம்பேர் பண்ணோன்னா இந்தியாவில் 28 ஸ்டேட் இருக்குங்களா, இப்போது 28 ஸ்டேட்டில் இப்போ தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டுங்களா, தமிழ்நாடுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு இருக்கும், கர்நாடகாவுக்கு ஒரு அரசியலமைப்பு இருக்கும், கேரளாவுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கும் அமெரிக்காவில். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு வாஷிங்டனுக்கு ஒரு சட்டம் இருக்கும், கொலராடோவுக்கு ஒன்று இருக்கும், டெக்சாஸ்க்கு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு அரசியலமைப்பு இருக்கும். ஆனால் நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா இப்படி பல்வேறு இன மக்கள், பல்வேறு மத மக்கள், ஓகேங்களா, பல்வேறுபட்ட கலாச்சார பண்பாடு உடைய மக்களுக்கு பொருந்துற மாதிரி ஒரே ஒரு அரசியலமைப்பு சட்டம் தான் இருக்க போது. அந்த சட்டம் ஓகேங்களா எல்லாருக்கும் பொருந்தணும். ஸோ அப்படிப்பட்ட சட்டத்தை எழுதுறதுக்கு அவங்கள நிறைய விஷயங்களை ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அந்த அரசியலமைப்பு என்ன ஆயிடுச்சு, மிக நீண்ட அரசியலமைப்பாக போயிடுச்சு. அதனால தான் இந்திய அரசியலமைப்பை லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். சிம்பிளான காரணம் என்னன்னா, பல்வேறு இன மக்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரே ஒரு அரசியலமைப்பு எழுதணும். அந்த அரசியலமைப்பு எழுதுறதுக்கு பல்வேறு விஷயங்களை ரெஃபர் பண்ணி எல்லாருக்கும் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் எழுதணும். ஸோ அதுக்காக எழுத போய் அந்த கான்ஸ்டியூஷன் மிக நீளமாக போயிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் சிம்பிளான ஒரு டெஃபினிஷன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, அடுத்ததா என்னன்னு பார்த்தோன்னா, ரெண்டாவது drawn from various source. அது என்ன drawn from various source? நம்ம இப்போ தான் சொல்லியிருந்தோம், சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வேறு, ஓகேங்களா, சிறப்பியல்புகள் ஃபீச்சர்ஸ் வேறுன்னு. ஓகேங்களா, அதே தான் பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்து பெறப்பட்டவை. அவங்க எல்லாரும் முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம், ஓகேங்களா, பெறப்பட்டவை. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்துருக்குறோம். 60 நாடுகளோட அரசியலமைப்பை பேஸ் பண்ணி தான் இந்திய அரசியலமைப்பை எழுதுனாங்கன்னு. ஓகேங்களா, 60 நாடுகளோட அரசியலமைப்பை ரெஃபர் பண்ணுறாங்க. அது இந்திய நாட்டுக்கு எதெல்லாம் பொருந்தும் அப்படின்றத பேஸ் பண்ணி இந்திய அரசியலமைப்பில் அதை சேர்க்குறாங்க. இப்போ கூட நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பார்த்தோம், அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து இந்திய அரசியலமைப்புக்கு அது கரெக்டாக இருக்கும், இந்திய நாட்டு மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் கரெக்டாக இருக்குன்னு இந்திய அரசியலமைப்பில் சேர்த்தாங்கன்னு. அதே மாதிரி மொத்தமாக 60 நாடுகளோட அரசியலமைப்பை பேஸ் பண்ணி இந்திய அரசியலமைப்பில் சில விஷயங்களை சேர்த்தாங்க. அதெல்லாம் எதில் வரும்னா, பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்து பெறப்பட்டவை. இந்த டாப்பிக்கு அது பொருந்தும். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம சொன்னது தான். ஓகேங்களா, யூஎஸ்ஏ அமெரிக்காலேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வாங்கியிருப்பாங்க, அயர்லாண்ட்லேருந்து டிபிஎஸ்பி. ஓகேங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் ஓகேங்களா பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்து பெறப்பட்டது. ஏன் பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்து இவ்வளோ விஷயத்த இந்திய அரசியலமைப்பில் ஏன் சேர்க்கணும், புதுசாக இவங்களே எழுதியிருக்கலாமே அப்படின்னு டவுட் வரும். என்னன்னு பார்த்தோன்னா, அவங்க சிறப்பான விஷயத்த அவங்களோட அரசியலமைப்பில் சேர்த்துருப்பாங்க. அந்த சிறப்பான விஷயங்கள் பல்வேறுபட்ட மக்கள் வாழக்கூடிய இந்த இந்திய நிலத்திற்கும் இந்திய நாட்டிற்கும் பொருந்தும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, இந்திய அரசியலமைப்பில் இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்க்குறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம பார்ப்போம் ஓகேங்களா, 12th புக்லேயே கூட கொடுத்துருப்பாங்க, கனடாலேருந்து என்ன எடுத்திருக்காங்க, ரஷ்யாவிலேருந்து, ஜெர்மனிலேருந்து, இந்த மாதிரி எந்தெந்த நாடுகள்லேருந்து என்னென்ன பெறப்பட்டது அப்படின்றத டீட்டெயில்டாக பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் அல்லாமல் ஓகேங்களா, இந்திய அரசு சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம் 1935. இந்த சட்டம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த சட்டத்திலிருந்தும் இந்திய அரசியலமைப்பிலிருந்து நிறைய விஷயங்களை சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம வெறும் பல்வேறுபட்ட நாடுகள்லேருந்து மட்டும் சேர்க்கல, நமக்கே ஓகேங்களா பிரிட்டிஷால் போடப்பட்ட, பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துட்டு இருக்குங்களா 35ல், அப்போ ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அதுலேயும் சில விஷயங்கள் இருக்கும், அதையும் இப்போ இருக்கிற அரசியலமைப்பிலையும் சேர்த்துருப்பாங்க. அப்படி என்னென்ன விஷயங்களை சேர்த்தாங்க, இதுவும் எக்ஸாமில் கேள்வியாக கேட்கக்கூடிய ஒரு ஏரியா தான். இல்லை, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து இந்திய அரசியலமைப்பில் என்னென்ன சேர்க்கப்பட்டது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கவர்னருன்ற போஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்தது. அதை தான் நம்ம இப்போது இந்திய அரசியலமைப்பில் இப்போது நடைமுறை இருக்கிற இந்திய அரசியலமைப்பில் இருக்குது. அடுத்ததா வேறு என்னன்னு பார்த்தோன்னா, ஃபெடரலிசம், கூட்டாட்சி.
அடுத்து என்னன்னா ஃபெடரலிசம், கூட்டாட்சி. அடுத்ததாக வேறு என்னன்னு பார்த்தோன்னா நீதித்துறை. ஓகேங்களா, கோர்ட், நீதித்துறைன்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா, நீதித்துறை, நீதித்துறை. ஓகேங்களா, கவர்னரு, ஃபெடரலிசம், இந்த நீதித்துறை. அடுத்ததா இரட்டை ஆட்சி முறை. ஓகேங்களா, பை கேமரலிசம். ஓகேங்களா, இரட்டை ஆட்சி முறை. ஓகேங்களா, இரட்டை ஆட்சி முறை. இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எடுக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்ததாக வேறு என்ன எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தோன்னா கவர்னர், ஃபெடரலிசம், அடுத்ததா நீதித்துறை. ஓகேங்களா, ஜுடிஷியரி. அடுத்ததா இரட்டை ஆட்சி, பை கேமரலிசம். அடுத்ததா எமர்ஜென்சி. ஓகேங்களா, அவசர சட்டங்கள். இதுவும் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எடுக்கப்பட்டது தான். அடுத்ததா டிவிஷன் ஆஃப் பவர். ஓகேங்களா, டிவிஷன் ஆஃப் பவர். இது எல்லாமே ஓகேங்களா இந்திய அரசு சட்டம் 1935 பெறப்பட்டது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா, நம்ம நினச்சிட்டு இருப்போம் நிறைய பேர் பல்வேறுபட்ட நாடுகள் 60 நாடுகளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனை ரெஃபர் பண்ணி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சேர்த்தாங்கன்னு. அது மட்டுமல்ல, ஓகேங்களா, இந்தியாவுக்குன்னு எழுதப்பட்ட ஓகேங்களா போடப்பட்ட சட்டமான 1935 சட்டத்திலிருந்தும் சில விஷயங்கள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டன. அது என்னென்ன? இந்த ஒரு 6 விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா, கவர்னர், அடுத்ததா ஆளுநர், ஃபெடரலிசம், ஓகேங்களா கூட்டாட்சி, நீதித்துறை, இரட்டை ஆட்சி, எமர்ஜென்சி, டிவிஷன் ஆஃப் பவர். ஓகேங்களா, இது எல்லாமே இந்திய அரசியலமைப்பு, இந்திய அரசு சட்டம் 1935 சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா, அடுத்ததா 3வது என்னன்னு பார்த்தோன்னா drawn from various source. ஃபஸ்ட்டு பார்த்தது lengthiest written constitution. ஓகேங்களா, அடுத்ததா நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது. இந்திய அரசியலமைப்பு என்பது ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகேங்களா, தமிழில் நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது. அது என்ன நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, ஆனால் எல்லா சட்ட திருத்தத்தையும் எளிமையாக நம்மளால் கொண்டு வர முடியாது. இதுவே அமெரிக்கா எடுத்துக்கிட்டோன்னா, அமெரிக்காவும் ஒரு கூட்டாட்சி நாடு தான். ஏன் நம்ம எல்லாத்துக்கும் அமெரிக்காவை நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அமெரிக்காவும் ஒரு கூட்டாட்சி நாடு தான். ஓகேங்களா, அமெரிக்கா என்பது கூட்டாட்சி நாடு. அந்த கூட்டாட்சி நாடில் ஓகேங்களா ஒரு விஷயத்தை திருத்தம் பண்ணணும், ஓகேங்களா ஏதோ ஒரு விஷயத்த மாற்றணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி போதும். சிம்பிளான ஒரு மெஜாரிட்டி இல்லை சிம்பிளான ஒரு சட்டம் போட்டு அந்த விஷயத்தை திருத்திக்கலாம். அதுவே இந்தியான்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளால் எல்லா விஷயத்தையும் சிம்பிளாக திருத்த முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும். ஓகேங்களா, ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும்னா அவ்வளவு எளிமையாக நம்மளால் அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியாது. அந்த சட்ட திருத்தம் பார்லிமெண்ட்டில் போகணும். அது 2/3 மெஜாரிட்டி. ஓகேங்களா, 2/3 மெஜாரிட்டியில் என்ன பண்ணணும், வெற்றி பெறணும். ஓகேங்களா, 2/3 மெஜாரிட்டியை வெற்றி பெற்றால் தான் அது சட்ட திருத்தமாக மாறும். இன்னும் சில கேசஸில் சட்ட திருத்தமே கொண்டு வந்தாலும் இந்த 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். ப்ளஸ் 15 மாநிலங்களோட ஓகேங்களா, இந்தியா என்பது ஓகேங்களா பல்வேறுபட்ட மாநிலங்களை கொண்டு வருதுங்களா. ஸோ அந்த மாநிலத்தோட என்ன பண்ணணும், ஒப்புதலும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சில சட்ட திருத்தங்களை கொண்டு வர முடியும். ஸோ இந்தியாவோட அரசியலமைப்பு நெகிழாத்தன்மை கொண்டது. ஓகேங்களா, அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, சட்ட திருத்தத்தையோ ஒரு மாற்றத்தையும் அவ்வளோ எளிமையாக கொண்டு வர முடியாது. சரி, ஓகே, நெகிழாத்தன்மை சொல்லிட்டீங்க, ரிஜிடிட்டி சொல்லிட்டீங்க, ரிஜிடிட்டி சொல்லியாச்சு, நெகிழாத்தன்மை சொல்லியாச்சு. அப்புறம் என்ன நெகிழும் தன்மை அப்படின்னு பார்த்தோன்னா சில நெகிழும் தன்மையும் இந்திய அரசியலமைப்பில் இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 2(3). ஆர்டிக்கல் 2(3) இதெல்லாம் என்னன்னு பார்த்தோன்னா சிம்பிள் மெஜாரிட்டிலே என்ன பண்ணிக்கலாம், நிறைவேற்றிக்கலாம். ஸோ இந்திய அரசியலமைப்பு என்பது என்னன்னு பார்த்தோன்னா ஈஸியாகவும் ஒரு விஷயத்தை திருத்த முடியும். அதே மாதிரி ஒரு சில விஷயத்தை திருத்துறதோ மாற்றுறதோ ரொம்பவே கடினம். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பிலாம் திருத்தணும்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ் அது. ஓகேங்களா, ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதால இந்திய அரசியலமைப்பை ஒரு நெகிழாத்தன்மை, அதாவது ரிஜிடிட்டியான ஒரு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சில விஷயத்தில் ஓகேங்களா ஃப்ளெக்சிபிலிட்டியான சில சட்டங்களை எளிமையாகவும் திருத்துறதுக்கு இந்திய அரசியலமைப்பில் வழி இருக்குது. ஸோ அதனால் இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுவாங்கன்னா நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது. இந்திய அரசியலமைப்பு என்பது நெகிழும் தன்மையும் அல்ல, ஈஸியாகவும் எல்லாத்தையும் நம்மளால் திருத்திட முடியாது. அதே மாதிரி எல்லா விஷயத்தை திருத்துறதும் கஷ்டமும் இல்லை.
ஸோ ரெண்டும் மிக்ஸ் ஆனது தான் இல்லை பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. அதுதான் என்னன்னு பார்த்தோன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனோட இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா, நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது இந்திய அரசியலமைப்பு. ஓகேங்களா, இது மூணாவது. ஃபர்ஸ்ட்டு லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், ரெண்டாவது பார்த்தது ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்ஸ், மூணாவது என்னன்னு பார்த்தோன்னா இது. ஓகேங்களா, மூணுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாலாவது அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம், நாலாவது ஃபோர்த். அடுத்ததா ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா ஃபெடரல் கவர்மெண்ட் வித் யூனிட்டரி பயாஸ். ஃபெடரல் கவர்மெண்ட் வித் யூனிட்டரி பயாஸ் அது என்ன? ஓகேங்களா, ஃபெடரல் கவர்மெண்ட்னு சொல்கிறீங்க, ஆனால் யூனிட்டரி பயாஸ்னு சொல்கிறீங்க. கூட்டாட்சி நாடுன்னு சொல்கிறீங்க, கிட்டத்தட்ட ஒரு ஒற்றை ஆட்சி மாதிரியான ஒரு நாடுனும் குறிப்பிடுது. அப்படி என்ன இந்த சிறப்பியல்பு குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னொன்று நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் ஓகேங்களா, இந்தியா நாடு ஒரு கூட்டாட்சி முறை அரசியலமைப்பு உள்ள நாடு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறோம். ஆனால் இந்திய அரசியலமைப்பில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்திய அரசியலமைப்பில் ஃபெடரேஷன் அதாவது கூட்டாட்சி அப்படின்ற சொல் எங்கேயுமே இந்திய அரசியலமைப்பில் பயன்படுத்தப்படலை. ஓகேங்களா, இதுதான் உண்மை. நீங்கள் ஆனால் கூகுளில் கூட போய் செக் பண்ணி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பில் டைரக்டாக ஃபெடரேஷன் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தவே இல்லை. ஓகேங்களா, கூட்டாட்சி அப்படின்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பில் எங்கேயுமே குறிப்பிடப்படலை. ஓகேங்களா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரெண்டு கவர்மெண்ட்டு நம்ம இந்தியாவை ரன் பண்ணிகிட்ருக்கு. அதில் மோர் பவர் யாருக்கு இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா, ஸ்டேட்டுக்கும் பவர் இருக்குது இல்லைன்னு சொல்லல, பட் இருந்தாலும் ஓகேங்களா அதிகமான பவர் யாருக்கு இருக்குன்னா எல்லாருக்கும் தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஸோ இந்திய நாடு என்பது முழுக்க முழுக்க கூட்டாட்சி முறை அரசமைப்பு அல்ல. ஓகேங்களா, ஃபெடரல் கவர்மெண்ட் தான் வித் யூனிட்டரி பயாஸ். ஓகேங்களா, அதாவது கூட்டாட்சி முறை அரசமைப்பு தான், ஆனால் ஒரு பக்கத்துக்கு மட்டும் ஓகேங்களா ஒரு சார்புக்கு மட்டும் அதிகமான பவர்ஸ் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா, வேற ஒன்றும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிக பவர் இருக்குது கம்பேரேட்டிவ்லி ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பிலும் ஃபெடரேஷன் அப்படின்ற வார்த்தை எங்கேயுமே பயன்படுத்தப்படலை. நீங்கள் கூகுளில் கூட போய் சர்ச் பண்ணி பாருங்கள், டைரெக்டாக எங்கேயுமே குறிப்பிடப்படலை அப்படின்னு தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா, இது என்ன சொல்ல வருது, இந்த பாயிண்ட் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தோன்னா, ஃபெடரல் கவர்மெண்ட் அதாவது கூட்டாட்சி முறை அரசமைப்பு தான், ஆனால் ஒரு சாரார் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் மோர் பவர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போது ஒரு கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு ஸ்டேட் நினச்சா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. அதே மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும். ஓகேங்களா, ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணும், அதுக்கு யாருக்கு பவர் இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. அடுத்ததாக வேறு என்ன சொல்லலாம்னா, ஒரு மாநிலத்தோட எல்லையை மாற்றணும். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஆந்திரா தெலுங்கானான்னு ரெண்டாக பிரிஞ்சிச்சு, அதுக்கு பவர் யார் இருக்குது? அதுவும் யாருக்கிட்ட இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது. ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒரு கடனோ ஏதோ ஒன்று வாங்கணும். ஓகேங்களா, நிதி சார்ந்து ஏதோ ஒரு விஷயம். ஓகேங்களா, நிதி சார்ந்து ஏதோ ஒரு விஷயம், அதுக்கும் யார்கிட்ட பவர் இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் பவர் இருக்குது. அதை விட முக்கியமான ஒரு பவர் என்னென்னா, ஒரு விஷயத்தை சார்ந்து ஓகேங்களா நம்ம எல்லாருக்கும் தெரியும் 3 லிஸ்ட் இருக்குது இந்திய அரசியலமைப்பில். 3 லிஸ்ட் இருக்குது. முதல் லிஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட்டு. ஓகேங்களா, ஸ்டேட்டு சென்ட்ரல். ஓகேங்களா, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, ஸ்டேட்டு சென்ட்ரலு. 3வது கன்கரண்ட் லிஸ்ட். ஓகேங்களா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். இதில் ஸ்டேட் அதாவது மாநில பட்டியலில் இருக்கிறது. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ கல்வி மாநில பட்டியலில் இருக்குன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ கல்வி மாநில பட்டியலில் இருக்குன்னா, அந்த மாநில பட்டியலில் இருக்கிற கல்வி சார்ந்து அந்தந்த அரசுங்களே அந்தந்த மாநில அரசே அதற்கான சட்டத்தை இயற்றிக்கலாம். சப்போஸ் என்னன்னா, கல்வி என்பது மத்திய பட்டியலில் இருக்குன்னு வச்சுப்போம். கல்வி என்பது மத்திய பட்டியலில் இருக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதை ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டே ஆகணும். அதுவே கல்வி கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு, அதாவது பொது பட்டியலில் கல்வி இருக்குன்னா அதை சார்ந்து மாநில அரசும் என்ன பண்ணலாம்? சட்டத்தை இயற்றலாம். மத்திய அரசும் சட்டத்தை இயற்றலாம். ஆனால் ஃபைனலி ஓகேங்களா, மாநில அரசும் ஒரு விஷயத்தை சார்ந்து சட்டம் எடுத்தது, அதை எதிர்த்து இல்லை, மத்திய அரசு ஒரு சட்டத்தை ஏற்றுது. ஓகேங்களா, மாநில அரசு ஒரு சட்டம் போடுறாங்க, மத்திய அரசு ஒரு சட்டம் போடுறாங்க. அது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, பொது பட்டியலில் இருக்குன்னா அதில் யார் போடுற சட்டம் செல்லும் அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய அரசு போடுற சட்டம் தான் செல்லும். ஓகேங்களா, பொது பட்டியலில் மாநில அரசு சட்டம் ஏற்றினாலும் சரி, அதை மத்திய அரசு அதுக்கான இன்னொரு சட்டத்தை ஏற்றுனா
ரெண்டு பேருக்கும் முரண்பாடு ஏற்பட்டாலும் மத்திய அரசு இயற்றக்கூடிய சட்டம் தான் செல்லுமே தவிர மாநில அரசு இயற்றக்கூடிய சட்டம் செல்லாது. எக்ஸாம்பிளுக்கு நீட், ஓகேங்களா? நீட் எக்ஸாம் எல்லாருக்கும் தெரியும். இந்த நீட் கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்குது. கல்வி என்பது இந்திய அரசியலமைப்பில் பொது பட்டியல், அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. இது மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். நம்ம மாநில அரசு நீட்டு வேணாம் அப்படின்னு சட்டம் இயற்றுறாங்க. அதனால் நீட்டு ஒழிஞ்சிச்சான்னு கேட்டேன்னா ஒழியலை. ஆனால் மத்திய அரசு அந்த விஷயத்துக்கு சட்டம் ஏற்றுனா பொதுப்பட்டியலில் இருக்கிற விஷயம் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? பொதுப்பட்டியலில் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு மத்திய அரசு சட்டம் ஏற்றினால் மத்திய அரசு இயற்றக்கூடிய சட்டம் தான் செல்லும், மாநில அரசு இயற்றக்கூடிய சட்டம் செல்லாது, ஓகேங்களா? அதனால தான் என்னன்னு பார்த்தோன்னா நீட்டை, ஓகேங்களா, நீட்டு வந்து நம்மளால் தமிழக அரசில் சட்டம் ஏற்றினாலும் அது பொதுப்பட்டியலில் இருக்கிறதால நீட்டை கேன்சல் பண்ண முடியல, ஓகேங்களா? இதுதான் காரணம். ஸோ இப்படியெல்லாம், ஓகேங்களா, ஃபெடரல் கவர்மெண்ட் தான் கூட்டாட்சி முறை அரசமைப்பு மாதிரி தான். ஆனால் ஒரு சாரார் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் பார்த்தோன்னா அதிக பவர்ஸ் இருக்குது, ஓகேங்களா? திடீர்னு ஒரு எமர்ஜென்சி கொண்டு வரணும், ஓகேங்களா? ஆர்டிகல் 356 படி ஸ்டேட்டில் ஒரு எமர்ஜென்சி கொண்டு வரணுனாலும் அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ யாருமே முடிவு பண்ண முடியாது. அதையும் முடிவு பண்ணுறது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், ஓகேங்களா? ஸோ மோர் பவர்ஸ் ஃபெடரல் கவர்மெண்ட்டு தான். ஆனால் மோர் பவர்ஸ், ஓகேங்களா, யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது, ஓகேங்களா? அதுதான் ஃபெடரல் கவர்மெண்ட் வித் யூனிட்டரி பயாஸ், கூட்டாட்சி முறை அரசமைப்பு மாதிரி. ஆனால் அப்படி இல்லை, ஓகேங்களா? இவங்களுக்கு தான் பவர் அதிகம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, ஓகேங்களா? அடுத்ததாக வேறு என்ன பார்க்கலாம்னா இதை ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, ஓகேங்களா, இதை ஒரு சிலர் விமர்சனமும் செஞ்சுருப்பாங்க, ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா குவாசி ஃபெடரல், இந்தியா ஒரு குவாசி ஃபெடரல் நாடு, முழுமையான ஒரு ஃபெடரலான ஒரு நாடு கிடையாது. இந்தியா ஒரு குவாசி ஃபெடரல், அதாவது வந்து ஒரு பாதி, ஓகேங்களா, பாதி அல்லது அரைகுறையான ஒரு கூட்டாட்சி நாடு தான் இந்தியா அப்படின்னு யார் சொன்னதுன்னு எக்ஸாமில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கேசி வேர், ஓகேங்களா, கேசி வியர், தமிழில் கேசி வியர், ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா நம்ம இப்போ சொன்னது தான், இல்லை முழுமையான கூட்டாட்சி நாடெல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் பவர் யார்கிட்ட இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்தியாவோட கான்ஸ்டியூஷன், இந்திய நாடு என்பது அரைகுறை அல்லது பாதி அளவு கூட்டாட்சி, பாதி அளவு கூட்டாட்சி உள்ள நாடு தான் இந்தியா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். யாருன்னா கேசி வியர். இது எக்ஸாமில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவாசி ஃபெடரல், ஓகேங்களா, அல்லது பாதி கூட்டாட்சி அல்லது அரைகுறையான கூட்டாட்சி அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. யார்? கேசி வியர். அடுத்ததா இன்னொருத்தரும் சொல்லியிருப்பார், ஐவோர் ஜென்னிங்ஸ். ஐவோர் ஜென்னிங்ஸ் அப்படின்னு ஒருத்தர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோன்னா ஃபெடரல் கவர்மெண்ட்டு தான், ஓகேங்களா, ஃபெடரல் கவர்மெண்ட்டு தான், ஃபெடரல் கவர்மெண்ட் வித் ஸ்ட்ராங் சென்ட்ரல் டெண்டன்சி, ஸ்ட்ராங்கான சென்ட்ரல் டெண்டன்சி கொண்டது. எப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம், ஓகேங்களா, சென்ட்ரலுக்கு தான் ஸ்ட்ராங்கான பவர்ஸ் இருக்குது. ஃபெடரல் கவர்மெண்ட் மாதிரி தான், ஓகேங்களா, கூட்டாட்சி மாதிரியான ஒரு நாடு தான். ஆனால் மோர் பவர்ஸ், ஓகேங்களா, அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? மத்திய அரசுக்கிட்ட இருக்குது. சென்ட்ரலில் தான் அதிகமாக பவர்ஸ் இருக்குது. மோர் ஸ்ட்ராங் சென்ட்ரல் டெண்டன்சி யார்கிட்ட இருக்குது? சென்ட்ரல் கிட்ட இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. யார்? ஐவோர் ஜென்னிங்ஸ், ஓகேங்களா? இந்த ரெண்டு பேரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொன்னது கேசி வியர், ஃபெடரல் வித் ஸ்ட்ராங் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு சொன்னது யாருன்னா ஐவோர் ஜென்னிங்ஸ். இது எக்ஸாமில் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக வேறு என்ன பார்க்கணுன்னு பார்த்தோன்னா முக்கியமாக வேறொரு விஷயமும் இருக்குது. இப்போ தான் பார்த்தோம் இந்திய அரசியலமைப்பு முழுமையான கூட்டாட்சிலாம் இல்லை அப்படின்றத பார்த்தோம். வேறு எதை வச்சு இந்தியா ஒரு கூட்டாட்சி, முழுமையான கூட்டாட்சி நாடு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு பார்த்தோன்னா, இப்போ அமெரிக்காவை எடுத்துப்போம், ஓகேங்களா, அமெரிக்காவை எடுத்துப்போம், இந்தியாவை எடுத்துப்போம். அமெரிக்காவில் இருக்கிற ஏதோ ஒரு மாகாணம், நம்ம மாநிலம்னு சொல்கிறோம், அவங்க மாகாணம்னு சொல்கிறாங்க. மொத்தமாக அங்கே 50 மாகாணங்கள் இருக்குது. நம்மளதில் 28 ஸ்டேட், 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. 28 ஸ்டேட் இருக்குதுன்னு வச்சுப்போம், ஓகேங்களா. இங்கே 50 மாகாணங்கள் இருக்குது. அமெரிக்கா கூட்டமைப்பில் இருக்கிற ஏதேனும் ஒரு மாகாணம், ஓகேங்களா, பிரிய நினைக்குது, ஓகேங்களா, டெக்சாஸ் நான் என்ன பண்ணுறோம், இந்த கூட்டமைப்பில் நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாங்கன்னா அவங்களால
அந்த அமெரிக்க கூட்டமைப்பிலிருந்து வெளியில் போக முடியும். ஓகேங்களா, இப்போ டெக்சாஸ் வந்து நாங்கள் இந்த யூஎஸ்ஏ ஓகேங்களா அமெரிக்க கூட்டமைப்பிலேருந்து வெளியே போகிறோம், எக்ஸாம்பிள் வாஷிங்டன்னு நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களால வெளியில் போக முடியும். ஏன் அவங்களால வெளியே போக முடியும்னா அது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இணைக்கப்பட்ட மாகாணங்கள். அமெரிக்காவில் 50 மாகாணமும் என்னென்னா ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த கூட்டமைப்பில் இணைஞ்சிருக்காங்க. அதுவே நீங்கள் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு அசாம் வந்து நாங்கள் இந்தியாவிலேருந்து வெளியேறோம் ஓகேங்களா, அசாம் மாநில அரசு வந்து நாங்கள் இந்தியாவிலேருந்து வெளியேறோம்னு சொல்கிறாங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஓகேங்களா, அமெரிக்க அரசியலமைப்புக்கும் இந்திய அரசியலமைப்புக்கும் இருக்கிற வித்தியாசமே இதுதான். அதுவும் ஒரு கூட்டாட்சி நாடு தான், முழுமையான ஒரு கூட்டாட்சி நாடு மாதிரி தான். ஆனால் அதில் இருக்கிற மாகாணங்கள் நினைத்தால் அந்த கூட்டமைப்பிலிருந்து விலக முடியும். ஆனால் இந்தியாவில் அப்படி எந்த ஒரு ஸ்டேட்டும் எந்த ஒரு யூனியன் டெரிட்டரியும் இந்தியாவிலிருந்து வெளியில் போக முடியாது. ஓகேங்களா, ஏன்னா நம்ம ஒப்பந்தத்தின் அடிப்படையிலலாம் இந்தியாவில் மாநிலங்கள் இல்லை. ஓகேங்களா, மாநிலங்களாக பிரித்தாங்க 1956. இப்போ இருக்கிற மாதிரி 28 மாகாணங்கள் ஓகேங்களா, 28 மாநிலங்கள் அந்த 1956 பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அப்படி பிரிக்கப்பட்டது தானே தவிர ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலலாம் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் இந்திய நாட்டோட இல்லை. ஓகேங்களா, அதுதான் ஆர்டிகல் 1 சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஆர்டிகல் 1 சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தா இன்டெஸ்ட்ரக்டிபிள் ஸ்டேட் இன்டெஸ்ட்ரக்டிபிள் யூனியன் ஆஃப் டெஸ்ட்ரக்டிபிள் ஸ்டேட். ஓகேங்களா, இன்டெஸ்ட்ரக்டிபிள் யூனியன் ஆஃப் டெஸ்ட்ரக்டிபிள் ஸ்டேட் அப்படின்னா என்னன்னா பிரிக்க முடியாத அல்லது சிதைக்க முடியாத ஒன்றியம். ஓகேங்களா, இந்திய ஒன்றியத்தை சிதைக்க முடியாது. யார் நினைச்சாலும் இந்திய அரசியலமைப்பில் அதற்கான இடம் இல்லை. இப்போ நான் சொன்னது தான், அசாம் பிரிஞ்சு போகணும் ஓகேங்களா, கேரளா பிரிஞ்சு போகணும் அப்படின்னு நினச்சா அதெல்லாம் முடியாது. ஓகேங்களா, இந்திய ஒன்றியத்தை சிதைக்க முடியாது. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா இடத்துலையும் யூனியன் அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் கூட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மத்திய அரசுன்னு சொல்ல மாட்டோம், ஒன்றிய அரசுன்னு தான் சொல்லுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் ஆக்சுவலாக கரெக்டும் கூட. ஓகேங்களா, யூனியன் எல்லா இடத்துலையும் யூனியன்னு தான் குறிப்பிட்டிருப்பாங்களே தவிர எந்த இடத்துலையும் கூட்டாட்சி அதாவது ஃபெடரேஷன்னு குறிப்பிடலை. ஓகேங்களா, ஃபெடரேஷன்னு குறிப்பிட்டு இருந்தால் நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஃபெடரேஷன்ன்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பில் இல்லை, டைரெக்டாக இங்கேயும் இல்லைன்னு. ஸோ ஃபெடரேஷன்னு குறிப்பிட்டு இருந்தால் ஓகேங்களா பிரியறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இந்திய அரசியலமைப்பு என்னன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு, யூனியன் ஒன்றியம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இன்டெஸ்ட்ரக்டிபிள் யூனியன், யார் நினைச்சாலும் இந்திய ஒன்றியத்தை சிதைக்க முடியாது. இன்டெஸ்ட்ரக்டிபிள் யூனியன் ஆஃப் டெஸ்ட்ரக்டிபிள் ஸ்டேட்ஸ், ஆனால் மாநிலங்களை சிதைக்கலாம். என்னன்னா சிதைக்க முடியாத ஒன்றியம் சிதைக்கக்கூடிய மாநிலங்களால் ஆனது தான் இந்தியா. ஓகேங்களா, மாநிலங்களை நினைச்சா சிதைக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஆந்திராவை உடைச்சி ஆந்திரா தெலுங்கானான்னு பிரிச்சாங்க. முன்னாடி இந்த குஜராத் மும்பை இதெல்லாம் கூட என்ன போட்டு இருப்பாங்கன்னா ஒரே ஒரு ப்ராவின்ஸாக தான் இருந்திருக்கும், அதையும் பிரித்து இத்தனை மாநிலங்களாக உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ மாநிலங்களை நினைத்தால் உருவாக்கலாம் அல்லது சிதைக்கலாம், பெயர் மாற்றம் செய்யலாம், என்னன்னாலும் செய்யலாம். ஆனால் இந்தியாவிலிருந்து இந்திய ஒன்றியத்திலிருந்து வெளியேற முடியாது. ஏனால் இந்தியா என்பது ஃபெடரேஷன் கூட்டாட்சி நாடு அல்ல, ஒன்றியம் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா, மாநிலங்களின் ஒன்றியம் என்னன்னு குறிப்பிட்டிருப்பாங்கன்னா இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம். ஓகேங்களா, மாநிலங்களின் கூட்டாட்சி அல்ல, மாநிலங்களின் ஒன்றியம் தான் இந்தியா. இந்தியா நினைச்சா இருக்கிற மாநிலங்கள் நினைச்சா இந்தியாவிலிருந்து வெளியேறலாம் முடியாது. ஓகேங்களா, இந்தியாவிலேயே தான் இருந்தாங்கன்னா வெளியேறலாம் முடியாது. ஓகேங்களா, இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஃபெடரல் கவர்மெண்ட்டு அதிகமான பவர்ஸ் யார்கிட்ட இருக்குது, யூனிட்டரி பயாஸ் ஒரு சார்பாக இருக்குது. யார் பக்கம் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக இருக்குது. ஓகேங்களா, அதுதான் இந்த 4வது பாயிண்ட். ஓகேங்களா, இதுவும் ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 1 வரும் இது. ஓகேங்களா, ஆர்டிகல் நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் யூனியன். ஓகேங்களா, அதில் வரக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் இது. மாநிலங்களோட ஒன்றியம் தான் இந்தியா, ஃபெடரேஷன் கூட்டாட்சி நாடு, முழுமையான கூட்டாட்சி நாடு இந்தியா அல்ல. ஓகேங்களா, அடுத்ததா 5வதா என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு 5 மட்டும் பார்க்கலாம். அடுத்தடுத்த நாட்களில் டெய்லி ஒரு 5 பார்க்கலாம். மொத்தமாக பார்த்தோன்னா போர் அடிச்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா, அடுத்ததா 5வதா என்னென்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேங்களா, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பாராளுமன்ற அரசு முறை. ஓகேங்களா, பாராளுமன்ற அரசு முறை. ஓகேங்களா, சிம்பிளாக நம்ம கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்தோன்னா 3 விதமாக பிரிக்கலாம். ஓகேங்களா, கவர்மெண்ட்னு எடுத்தோன்னா 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பார்லிமெண்ட்ரி. ஓகேங்களா, நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு பாராளுமன்றத்தை வச்சு அதுக்குன்னு
பிரதிநிதிகளை எம்பி எம்எல்ஏஸ்னு சொல்லி லோக்சபா ராஜ்யசபாக்குன்னு உறுப்பினரை தேர்ந்தெடுத்து நம்மளோட நாடு வழி நடந்துட்டுருக்கு. அதுவே ஓகேங்களா வேறு சில நாடுகளில் முடியாட்சி நடக்கும் ஓகேங்களா, மன்னர்களை வச்சு அல்லது நாமினல் ஹெட்டை வச்சு ஓகேங்களா, இங்கிலீஷில் நாமினல் ஹெட் ஆர் ஹைரார்கி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, முடியாட்சி நடக்கும். இன்னொன்று பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா இந்தியா ஓகேங்களா. அதுவே முடியாட்சி நாமினல் ஹெட்டை வச்சு ஒரு நாடு வழி நடந்துட்டுருக்கோம். அது யாருன்னு பார்த்தோன்னா யூகே. இங்கிலாந்துலாம் எடுத்தோன்னா மன்னர்னு ஒருத்தர் இருப்பார் ஓகேங்களா, ஜஸ்ட் அவர் ஒரு நாமினல் ஹெட்டாக இருப்பார். அது இல்லாமல் பிரதமர் இல்லாமல் இருப்பாங்க. பட் இருந்தாலும் முடியாட்சி முறையில் பரம்பரை ஹைரார்கி படி அவங்களும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தாத்தா பேரை பையன் பேரனை அப்படியே அவங்களும் ஒரு மன்னராக இன்னமும் இருந்துட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா. இது வந்து யூகேல. அடுத்ததாக பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து அமெரிக்கா ஓகேங்களா. இந்த 3 விதமான கவர்மெண்ட்ஸ் ஓகேங்களா இருக்குது. இதில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோன்னு பார்த்தோன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நமக்குன்னு லோக்சபான்னு ஒன்று இருக்குது, ராஜ்யசபான்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா. நம்ம பிரதிநிதிகளை லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுப்போம். அவங்க நமக்கான சட்டங்களை நமக்கு பிரதிநிதியாக இருந்து நமக்கான இந்திய மக்களுக்கான சட்டங்களை ஏற்றுறாங்க. இதுதான் இந்தியாவோட பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இதை வெஸ்ட்மினிஸ்டர் முறை அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா. வெஸ்ட்மினிஸ்டர் முறை. அது என்ன வெஸ்ட்மினிஸ்டர் முறை ஓகேங்களா, இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு பேர் தான் வெஸ்ட்மினிஸ்டர். ஸோ அதை சார்ந்து ஓகேங்களா இருக்கிறதால இதை வெஸ்ட்மினிஸ்டர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. லோக்சபா ராஜ்யசபான்னு இருக்கும். இன்னொன்று நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான். இந்த ஆளும் பிரசிடென்ட்டும் இருப்பார் ஓகேங்களா. இது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இல்லை, பிரசிடென்ட்டும் இருப்பார், பிரைம் மினிஸ்டரும் இருப்பார் ஓகேங்களா. இதில் அரசின் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் 2 டாபிக் வரும். அரசின் தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு நாமினல் ஹெட் மாதிரி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஓகேங்களா. இவர் என்ன பண்ணுவார்னா இந்தியாவுக்கான ஓகேங்களா ஏதாச்சும் ஒரு திட்டமோ ஏதோ வெளிநாட்டுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னா ஓகேங்களா, எந்த விஷயம் பண்ணனாலும் பிரசிடென்ட் பேரில் தான் அது சைன் ஆகும் ஓகேங்களா. ஆனால் உண்மையான தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டர் ஓகேங்களா. சட்டத்தை கொண்டு வரதும் சரி அதை நிறைவேற்றுறதும் சரி எல்லாமே பிரைம் மினிஸ்டர் தான். ஜஸ்ட் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கறது தான் யாருன்னா பிரசிடென்ட் ஓகேங்களா. இவர் அரசின் தலைவர். பிரசிடென்ட் என்னன்னு சொல்லுவோம், அரசின் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். பிரைம் மினிஸ்டரை அரசாங்கத்தின் தலைவர். ஏன்னா ஒரு அரசாங்கத்தையே வழி நடத்துறது யாருன்னா பிரதமர் ஓகேங்களா. அவரோட அமைச்சர் குழு சேர்ந்து தான் இந்தியாவுக்குன்னு இந்தந்த திட்டங்களை கொண்டு வரலாம் ஓகேங்களா, இந்தந்த விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு ஒரு அரசாங்கத்தையே நடத்துறது யாருன்னு பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ என்னன்னு சொல்லலாம்னா பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது, பிரைம் மினிஸ்டர் இருக்குது ஓகேங்களா. இவங்களும் இருக்காங்க இவரும் இருக்காங்க ஓகேங்களா. பிரசிடென்ட்டு அரசின் தலைவர், பிரைம் மினிஸ்டர் அரசாங்கத்தின் தலைவர். அடுத்ததா மெஜாரிட்டி பார்ட்டி ரூல் பண்ணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஓகேங்களா. மெஜாரிட்டியே யார் இருக்காங்களோ ஸ்டேட்லேயும் சரி சென்ட்ரல்லையும் சரி ஓகேங்களா, பெரும்பான்மை பெற கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, மெஜாரிட்டி பார்ட்டி என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் ஆட்சி அமைக்கிறாங்க ஓகேங்களா. இதெல்லாம் என்னன்னு பார்த்தோன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வரும் ஓகேங்களா. பாராளுமன்ற அரசு முறை. நமக்குன்னு லோக்சபா ராஜ்யசபான்னு இருக்குது. அடுத்ததாக பிரசிடென்ட் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, மெஜாரிட்டி பார்ட்டி ரூல் பண்ணும். ஒற்றை குடியுரிமை இருக்கும் ஓகேங்களா. நமக்கு ஒற்றை குடியுரிமை ஓகேங்களா. இவங்க லோக்சபா ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறவங்கள லோக்சபா டைரெக்டாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, ராஜ்யசபா வந்து இன்டைரக்ட் எலெக்ஷனால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஓகேங்களா. இதெல்லாம் தான் என்னென்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வரும். இந்திய நாடு என்பது பிரசிடென்ட்டும் இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டரும் இருப்பாங்க, மெஜாரிட்டி பார்ட்டி ரூல் பண்ணும். திட்டங்கள் ஓகேங்களா, திட்டங்கள் சட்டங்களை இந்த மெஜாரிட்டி பார்ட்டி அதாவது வந்து பிரைம் மினிஸ்டர் தலைமையிலான உங்களை அமைச்சர்கள் குழு என்ன பண்ணுவாங்க, இந்தியாவிற்கான சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வருவாங்க. இதுதான் பாராளுமன்ற அரசு முறை. பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற்ற அரசியல் கட்சிகள் தான் என்ன பண்ணணும், ரூல் பண்ணணும். அவங்க தான் சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வருவாங்க. அந்த மெஜாரிட்டி பார்ட்டியோட தலைவர் பிரைம் மினிஸ்டர் ஓகேங்களா. பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருப்பார். இவங்க கொண்டு வர சட்டங்கள் திட்டங்கள் எல்லாத்துக்கும் ஒப்புதல் கொடுக்கறது அவருடைய வேலை ஓகேங்களா. இதுதான் என்னன்னு பார்த்தோன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். மொத்தமாக இப்போ நம்ம ஒரு 5 விஷயத்த ரொம்ப டீட்டெயில்டாகவே பார்த்துருக்குறோம். மொத்தமாக 17 இருக்குது. இனி வரும் நாட்களில் ஓகேங்களா, இனி வரும் நாட்களில் தினமும் பார்த்து இன்னும் ஒரு 2 வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் ஒரு வீடியோவில் கூட போடலாம் ஓகேங்களா. ஏன்னா இதுவே டைம் அதிகமாகிடுது. ஸோ அவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்குறது உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம பார்ட்டாகவே பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், இன்றைக்கி டீட்டெயிலில் ஒரு 5 சிறப்பியல்புகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இனி வரும் காலங்களில் வீடியோஸ் தொடர்ந்து வரும், பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.